அன்பானவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். தொட்டா விடாது. இது ஹமாஸுக்கு ரொம்ப பொருந்தும். மீண்டும் இஸ்ரேல் ஹமாஸை தாக்குகிறது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு இழுபறி நீங்கள் முன்காலத்தில் எப்போவுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒரு முறை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சைன் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அடுத்த அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஆண்டுகளாவது அந்த கண்டினியூட்டி இருக்கும். அந்த ஒரு பீஸ் டீல் அது போகும். ஆனால் இந்த மாதிரி உடைஞ்சது கிடையாது. பார்த்தீங்களா? இது உடைஞ்சு நிற்குது. ஏன் தெரியுமா? ஹமாஸ் தெரியாமல் தொட்டுட்டாங்க. இஸ்ரேலை தொட்டால் சும்மா விடாது. 2007 ஹமாஸ் அங்கே ஆட்சி அமைத்தது. அதை பற்றி இஸ்ரேல் ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, தண்ணீர் வசதி, அப்புறம் மின்சார வசதி, வேலை வாய்ப்புகளும். அங்கே உள்ள போய் இஸ்ரேல்கிட்ட வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்கலாம். இதெல்லாவற்றையும் இவர்கள் மறந்து இந்த ஹமாஸ் என்ன செய்தது? இஸ்ரேல் மேல் போர் தொடுத்தது, தாக்குதல், இரத்த வெறியாட்டத்தை நடத்தியது. இருக்கிற இடத்துலையாவது ஒழுங்காக இருந்தாங்களா? அதுவும் இல்லை. பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம், மசூதிகளுக்கு அடியில் கூட குழியை தோண்டி வச்சுக்கிறாங்க. பல லட்சம் கோடிகள் செலவு செய்து அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எவ்வளவு வேலைப்பாடு அதில் இருக்குது பாருங்க. அவ்வளோ ஆழத்தில் குழிகளை தோண்டி அந்த சுரங்கங்களை அமைக்கணும்னு சொன்னால் எத்தனை கோடிகள் நஷ்டம், வீணா போன வேலை. படிப்பதற்கு ஒரு பெரிய பெரிய காலேஜஸ்களோ அல்லது பெரிய பெரிய தொழிற்கூடங்களோ, தொழிற்சாலைகளோ, வேலை வாய்ப்பு திட்டங்களோ, விவசாய புனரமைப்பு திட்டங்களோ எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நான் யோசிக்கும் போது என்ன தோணுன்னா, இந்த மற்ற அரபு நாடுகள் கொடுத்த அந்த நிதி உதவி தான். அந்த நிதி உதவி இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிது. வேலை செய்யாமல் உட்காந்து சாப்பிடலாமே, வேலை செய்யாமல் கோட்டும் ஷூட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே அலையிறான். பெரிய தலைவர்கள் மாதிரி என்ன பண்ணலாம், லக்ஸரி கார்களில் உலா வரலாம் அப்படின்னு அவர்கள் அதை நினைத்தார்கள். அது அவர்களுக்கு ஒரு சொகுசு வேலையாக போச்சு. ஸோ அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அந்த அரபுகள் பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இன்னும் அடி மனசில் இஸ்ரேல் அழிப்பு திட்டம். எத்தனை தீவிரவாத இயக்கங்கள் பாருங்கள். இந்த ஹமாஸ் ஒன்று தான் இருக்குதா? உங்களுக்கு தான் தெரியுமே, நிறைய தெரியுமே. ஹிஸ்புல்லா இருக்குது, இஸ்லாமிக் ஜிகாத் இருக்குது, அந்த பக்கம் ஹவுதீஸ் அப்படி ஒன்று கிடக்குது. இன்னும் ஈரானில் ஏகப்பட்ட உள்நாட்டு குழுக்கள். அப்புறம் அந்த வெஸ்ட் பேங்க்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அதுக்குள்ளாடி உள்நாட்டு ஏகப்பட்ட குழுக்கள். காசாவுக்குள்ளாடி அப்படிப்பட்ட ஏகப்பட்ட குழுக்கள். இது எல்லாமே இவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாருடைய எண்ணங்களும் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்கிறாங்க. அந்த எண்ணம் தொட்டுட்டாங்களா? பைபிள் என்ன சொல்லுது? எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. இஸ்ரவேலர்கள் எப்படி இருப்பார்கள்? யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்கள். யூதாவில் அந்த காலத்தில் அந்த கிபி 70 சிதறடிக்கப்பட்டவர்கள் பூமியின் 4 திசைகளிலும் இருந்து, அப்படின்னா முதல்ல அவங்க பூமியில 4 திசைகளில் இருப்பார்கள். பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார் அப்படின்னு கர்த்தர் அவர்களை கூட்டி சேர்ப்பார் என்பது அதனுடைய அர்த்தம். அதன் பிரகாரம் தான் இப்போ நடக்குது. அதன் பிரகாரம் தான் அவர்கள் வந்தார்கள். இப்படி 4 திசையிலிருந்து வந்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த ஓட்டோமன் எம்பையர் காலத்தில். அது கிட்டத்தட்ட கிபி 1905 காலங்கள். ஓட்டோமன் எம்பையர் காலத்தில் பெரிய பெரிய யூதர்கள், இந்த ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்த யூதர்கள் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள். காரணம், அவர்கள் பெரிய பெரிய தொழில் முனைவோர்களாகவும் கண்டுபிடிப்பாளர்களாகவும் அறிவாளிகளாகவும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களாகவும் திகழ்ந்தபடினாலே பணங்கள் அவர்களுக்கு நன்கு சேர்ந்தது யூதர்களுக்கு. அவர்கள் அந்த கிடைத்த பணத்தை வைத்து யூத நாட்டை விலைக்கு ஓட்டோமன் எம்பையர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இது ஒரு பாயிண்ட். கடைசியில் 2வது ஒரு பாயிண்ட், பிரிட்டன் தான். அப்போ அந்த 1904 காலங்கள்லாம் பெரிய லீடிங் பவர் எம்பையர். அப்போ பிரிட்டன் கிட்ட கேட்கும்போது பிரிட்டன் என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் அங்கே உள்ளே போக வேண்டாம், பாலஸ்தீனா உள்ளாடி நுழைகிறது ரொம்ப கஷ்டம், அதனால் உங்களுக்கு நாங்கள் உகாண்டாவில் இடம் தரோம் பிரிட்டன் கவர்மெண்ட் சொல்லுது யூதர்கள்கிட்ட.
யூதர்கள் வேண்டவே வேண்டாட்டாங்க. கர்த்தருடைய திட்டம் அதுவல்ல. யூதர்கள் உகாண்டாவில் போய் குடியேறதும் உகாண்டாவில் செட்டில்மெண்ட் ஆகிறதும் பைபிள் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்கேயுமே இல்லை. இங்கே நீங்கள் இதை நீங்கள் எல்லாரும் நன்கு யோசிக்கணும். உகாண்டாவில் அப்படி யூதர்கள் அன்னைக்கு எங்களுக்கு உகாண்டாவை கொடுங்க, எங்களுக்கு அதுவே போதும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இல்லை என்று அர்த்தம். அது தேவ திட்டத்துக்கு மாறானது என்று அர்த்தம். அது பைபிள் தீர்க்க தரிசனங்களுக்கு மாறானது என்று அர்த்தம். பிரிட்டன் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், இஸ்ரேல் அல்லாத ஒரு தேசம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி பொறுமை காத்தார்கள், அமைதி காத்தார்கள். உள்ளத்தில் இருக்குது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுப்பார். அப்படி அவர் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒரு காலம்தான் 1914 ஏற்பட்ட முதலாம் உலக மகா யுத்தம். இதை நல்லா யோசிச்சு வச்சுக்கிடுங்க. முதலாம் உலக மகா யுத்தம் ஒட்டோமன் எம்பையர் குடுக்கலைன்னு தானே சொல்லிச்சுது. கடைசியில் முதலாம் உலக மகா யுத்தம் முடிந்த பிறகு ஒட்டோமன் எம்பையரை கர்த்தர் வீழ்ச்சி அடைய செய்து யூத நாட்டை பிரிட்டன் கையில் கொடுத்து பிரிட்டன் கிட்ட இருந்து அதை யூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். பிரிட்டன் வழியாக கொடுத்தார். பிரிட்டன் சும்மாலாம் கொடுக்கல, அதில் ஒரு ஹைலைட்ஸ் இருக்குது. பிரிட்டன் ஆரம்பத்தில் உகாண்டா தானே கொடுக்குறேன்னு சொல்லிச்சுது. அப்போ உகாண்டாவை சரி, இனிமே அந்த உகாண்டாவை பற்றிய பேச்சே பிரிட்டன் மறந்து போகிறது. முதல்ல உகாண்டா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிரிட்டன் ஏன் மனசு மாறிச்சது? என்ன காரணம்? யூதர்களால் ஒரு பெரிய நன்மை கிடைத்தது. அதுதான் காரணம். பிரியமானவர்களே, அசிட்டோன் அப்படிங்கிற அந்த வெடிமருந்து பற்றாக்குறை உண்டானது. முதலாம் உலக மகா யுத்தம் நடந்த காலங்களில் பற்றாக்குறை உண்டானது. அந்த பற்றாக்குறையை சரி செய்ய போதுமான விஞ்ஞானிகள் இல்லை. அப்பொழுது அங்கே ஒரு யூத விஞ்ஞானியை பிரிட்டன் கவர்மெண்ட் கண்டுபிடித்தது. அவருக்கு பேர் ஜெய்ம் வெய்ஸ்மேன். இந்த ஜெய்ம் வெய்ஸ்மேன் என்பவர் ரஷ்யாவில் பிறந்தவர். ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இந்த 2 இடங்களிலும் அவர் கல்வி பயின்றார். அவர் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட். அப்பவே பிஹெச்டி முடிச்சார். பாருங்க, நல்ல ஒரு அறிவாளி தானே. அப்போ பிஹெச்டி முடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு பிஹெச்டி முடித்து மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஸராக திகழ்ந்தார். ப்ளஸ் இந்த அணு ஆராய்ச்சி விஷயத்திலையும் அவர் தன்னுடைய வேலையை தொடர்ந்தார். அவர் ஒரு யூதர். சியோனிஸ் சங்கத்திலேயும் அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தார். ஆராய்ச்சியும் தொடர்ந்தார். அணு விஞ்ஞானி. இப்போ முதலாம் உலக மகா யுத்த காலத்தில் பிரிட்டனுக்கு வெடிமருந்து தேவை. வெடிமருந்து கிடைச்சா தான் எதிராளியாக இருக்கின்ற பலமான எதிராளியாக இருக்கின்ற ஒட்டோமன் எம்பையரையும் ஜெயிக்க முடியும், ப்ளஸ் ஜெர்மனியும் ஜெயிக்க முடியும். இது பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு டஃப் ஆயிடுச்சு. பொதுவாக முதலாம் உலக மகா யுத்தம் என்று பார்க்கும்போது அது ஆஸ்திரிய செர்பியா பிரச்சனை. கடைசியில் அது ஜெர்மனி, பிரிட்டன், ரஷ்யா போன்ற நாடுகளை எல்லாரையும் அதை இழுத்து கொண்டு வந்து விட்டது. கடைசியில் முதலாம் உலக மகா யுத்தம் முடிந்தது. ஆஸ்திரிய செர்பியா பிரச்சனை எல்லாம் காணாமல் போச்சுது. ஆனால் குட் நியூஸ் யாருக்கு தெரியுமா? நன்மை யாருக்கு தெரியுமா? பெனிஃபிட் யாருக்கு தெரியுமா? யூதர்களுக்கு. சரி, இது ஒரு பாயிண்ட். அப்போ அந்த முதலாம் உலக மகா யுத்த காலத்தில் பிரிட்டனுக்கு தேவையான அந்த வெடிமருந்தை யார் செஞ்சு கொடுத்தா? இந்த ஜெய்ம் வெய்ஸ்மேன் தானே செஞ்சு கொடுத்தாரு. மக்காச்சோளத்திலிருந்து வெடிமருந்து தயாரிக்கின்ற அந்த ப்ராசஸ் அவர் கண்டுபிடிச்சாரு. மக்காச்சோளத்தை அரைச்சு ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க, புளிக்க வச்சு. அதில் இருந்து ஏபிஇ ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த 3 ப்ராசஸில் அது பவுடராக மாறி ஒரு வெடிமருந்தாக அது வெளிவரும். அசிட்டோன் அதுக்கு பேர். அசிட்டோன் இன்றைக்கும் பெரிய ஒரு யூசேஜாகத்தான் இருக்கிறது. மற்ற காரியங்களுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் லோஷன் ஒன்று இருக்கும், அதில் இந்த அசிட்டோன் கலந்துருக்கும். ஸ்டெயின் ரிமூவரிங், எந்தெந்த இடங்களில் ஸ்டெயின் கரைகள் மாற்றுவதற்கு உள்ள அந்த கெமிக்கல்ஸில் இந்த அசிட்டோன் கண்டிப்பாக சேரும். பொதுவாக இந்த பெயிண்ட் அடித்த இடத்துல இருக்கிற அந்த கரைகள் ரீபெயிண்டிங் பண்ணும்போது அதெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த அசிட்டோன் கலந்த அந்த கெமிக்கல்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இது அன்றைக்கு அவர்கள் அந்த யூத அணு விஞ்ஞானி ஜெய்ம் வெய்ஸ்மேனால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை இன்னும் பயங்கர அளவில் என்ரிச்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு பவுடராக மாறி பீரங்கிகளுக்குள்ளாய் அது ஒரு வெடிமருந்தாக அது பயன்படும்.
மக்காச்சோளம் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பிரிட்டனுக்காக மக்காச்சோளத்தை பிரிட்டனுடைய பெரிய விவசாய பூமியில் அதை விதைத்து அறுவடை செய்து அழகாக இந்த லேபரட்டரிக்கு வரும். லேபில் வரும்போது அதை ஒரு அசிட்டோன் வெடிமருந்தாக மாற்றுவார். வெடிமருந்தாக மாற்றி யுத்த தளத்தில் அதை அனுப்புவார். அப்படிதான் பிரிட்டன் ஜெயிச்சதுங்க. இந்த அதிசயத்தை செய்ய வைத்தவர் கர்த்தர். ஒரு யூதன் இல்லாமல் நீ ஜெயிக்க முடியாதா பிரிட்டன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மனதில் வைத்திருந்தார். அதனால செயின்ட் வெய்ஸ்மேனை முன்பதாக நிறுத்தி கடைசியில் பிரிட்டன் ஜெயித்தது. இதுதான் பிரிட்டன் பெற்ற ஜெயம். இப்போ ஓட்டோமன் பேரரசு வீழ்ச்சி அடைந்ததா, பிரிட்டன் மேலே வந்துச்சுதா, உடனே பிரிட்டனுக்கு பெரிய சந்தோஷம், யூதர்கள் மேலே பெரிய பாசம் வந்துச்சுது. உகாண்டாவில் இடம் தரேன்னு சொன்ன பிரிட்டன் இப்போ செயின்ட் வெய்ஸ்மேனை கூப்பிட்டு கேட்குது, என்ன வேணும்ப்பா, வாட் கைண்ட் ஆஃப் ரிவார்ட் யூ வாண்ட். அப்போது இருந்த அந்த செயின்ட் வெய்ஸ்மேன் என்ன சொன்னார் தெரியுமா? நல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர், தேர் இஸ் நத்திங் ஐ வாண்ட் ஃபார் மை செல்ஃப், பட் இஃப் ஹிஸ் மெஜஸ்டி விஷஸ் டு ரிவார்ட் மீ, கிவ் மீ பாலஸ்தீன் as a homeland for my people அப்படின்னு கேட்டார். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் ஏதாவது தரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாலஸ்தீன தேசத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் யூதர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அது பாலஸ்தீனாடு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1948 இஸ்ரேலுங்கிற பேர் அவங்க கொண்டு வராங்க. அது இன்னொரு சரித்திரம், 2ஆம் உலக மகா சரித்திரம். அது 1ஆம் உலக மகா யுத்தத்தில் கடைசியில் இந்த செயின்ட் வெய்ஸ்மேனுடைய இந்த வேண்டுகோள், இந்த ரிக்வெஸ்டை பிரிட்டன் என்ன செய்தது, ஓகே சொல்லிச்சுது. அப்போ தான் அந்த காலத்தில் 1917 காலங்களில் பிரிட்டனுடைய செக்ரட்டரி, வெளியுறவுத்துறை செக்ரட்டரி என்று சொல்லப்படுகிறது, அவர் ஆர்தர் ஜேம்ஸ் பால்ஃபோர், அவராலே ஒரு பிரகடனம், அதாவது ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? யூதர்கள் தங்கள் நாட்டுக்கு வரலாம் என்கிற ஒரு அறிவிப்பு அவராலே உருவாக்கப்பட்டு லார்ட் ரூத்ஸில் அவர்கள் அதை ஓகே பண்ணி யூதர்கள் கையில் கொடுத்தாங்க. அதிலிருந்து உள்ளே வந்தாங்க. பார்த்தீங்களா, உள்ளே வரதுக்கு வழி கிடைச்சது. ஆனால் ஓட்டோமன் பேர் என்ன பண்ணிச்சுது, அது தடுத்து விட்டுச்சு. அவங்க தடுத்ததும் கர்த்தருடைய திட்டம் தான். இங்கே செயின்ட் வெய்ஸ்மேன் ஒரு யூதனை ஆண்டவர் முன்னாடி நிறுத்து, யூதன் இல்லாமல் உனக்கு ஜெயம் கிடையாது அப்படிங்கிறதை கர்த்தர் செய்ய வைத்ததும் கர்த்தருடைய செயல் தான். கடைசியில் பிரிட்டன் ஜெயித்ததும் கர்த்தருடைய செயல் தான். கர்த்தருடைய செயலின்படியும் திட்டத்தின்படியும் தான் இந்த உலகம் போகும். இனிமேல் போகும், இனிமேலும் அப்படி தான் போகும். இப்போ இனி வருகின்ற நாட்களில் அமெரிக்காவையும் கர்த்தர் பயன்படுத்துவார், இன்னும் பயன்படுத்து, ஆல்ரெடி இப்போ பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. ட்ரம்பை வச்சு கர்த்தர் நிறைய விஷயங்களை பயன்படுத்துகிறார், இன்னும் பயன்படுத்துவார். ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட 75 லட்சம் யூதர்கள் உள்ளே இருக்கிறாங்க. யூதர்கள் தான் உலகத்தையே இயக்குறாங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த கூகுள் தெரியுமா? இந்த கூகுளுடைய ஓனர்ஸ் 2 பேர் வேண்டாம். நம்ம மதுரக்கார தம்பி ஒருத்தர் தான் அதில் சீஃப் சிஇஓ இருக்கிறாரு, சுந்தர் பிச்சை. ஓகே, அது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு. நம்முடைய ஒரு தமிழ் தம்பி அங்கே இருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். ஆனாலும் அதனுடைய ஓனர்ஸ் யார் தெரியுமா? ஃபவுண்டர்ஸ் யூதர்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், யூதர்கள். அப்போ இன்னைக்கு கூகுள் அவுட் ஆச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகுறது? இன்னைக்கு பார்த்துக்கோங்க, யூதர் கையில் தான் எல்லாமே இருக்குது. இது கர்த்தருடைய திட்டம். யூதர்களுக்கு ஆதரவாக செயல்படாவிட்டால் அமெரிக்கா அங்கே இயங்காது. அதுதான் மொசாடு அமெரிக்காவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. அந்த இரட்டை கோபுரம் தகர்த்த காலத்திலிருந்து மொசாடு கையில் அந்த உளவுத்துறை இருக்குது, சிஐஏ கூட இருக்குது, அமெரிக்காவுக்கு சிஐஏ இருக்குது சொல்லி. அதை விட இன்னும் டாப் லெவலில் யூதர்களால் உளவு செய்யப்படுகின்ற அந்த மொசாட் அமைப்பு அமெரிக்காவை என்ன செய்கிறது? ரொம்ப அதிகமாகவே அது பாதுகாக்கிறது. அமெரிக்காவை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது. வர இருக்கின்ற EU நேஷன், யூரோப்பியன் யூனியன், அதிலேயும் கர்த்தருடைய திட்டம் விளங்கும். யூதர்கள் மூன்றாவது முறையாக கட்டப்படுகின்ற அந்த தேவாலயத்திலும் கர்த்தருடைய திட்டம் விளங்கும். இப்படி விளங்கி இந்த பகுதி, இந்த புதிய ஏற்பாடு என்கிற அந்த பகுதி, அல்லது மேலும் பழைய ஏற்பாடு என்கிற அந்த பகுதி, இவை இரண்டுமே கர்த்தர் நிறைவுக்கு கொண்டு வந்து 1000 ஆண்டுகால அரசாட்சிக்கு உலகை கொண்டு போவார். இதாவுடைய திட்டம். இதனுடைய நிழலாட்டம் தான் இப்ப நீங்க பார்க்கிற இந்த பிரச்சனைகள். ஆகினால இஸ்ரேலை தொட்டு விட்டபடினால அது இனி ஒரு பெரிய உச்சகட்டத்தை அடையாமல் விடாது. யூதர்களுக்கும் ஒரு திட்டம் இருக்கு பாத்தீங்களா? திட்டம் பிளான் மாறிச்சு பாத்தீங்களா? அகண்ட இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லி போயிட்டு இருக்காங்களா?
அத்திமரம் துளிர்விடும் அப்படின்னு. அத்திமரம் அது யூதர்களை குறிக்கும். அத்திமரம் துளிர்விடும். இஸ்ரேல் பூத்து காய்த்து, நான் அடிக்கடி சொல்ற பிரகாரம் இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நன்றிகள். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.